ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மங்கேர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செய்தியை அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளிலே கூட தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமாயிருந்தது என்பதை சுட்டி காட்டி வேதத்தின் ஆழத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்றால், அவன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனாயிருந்தான். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதாகமத்திலே பார்க்கும்போது எருசலேமே யோயாக்கீம் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே நேபுகாத் நேச்சார் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு கடந்து வந்து யூத ஜனங்களை அவன் சிறையாக பிடித்து கொண்டு போனான். அதிலே தானியேலும் சிறையாக கொண்டு போகப்பட்டான் பாபிலோனுக்கு. அவன் சிறையாக கொண்டு போகப்படும் போது தானியேலுடைய வாழ்க்கையிலே சுமார் 15 அல்லது 16 வயது இருக்கும் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இளம் வயதுதான் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அங்கே பாபிலோனிலே 3 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். யார் என்றால் அஸ்மோனியர் இருந்தார்கள், அது மாத்திரமல்ல பெர்சியர்கள் இருந்தார்கள், அது மாத்திரமல்ல பாபிலோனியர்கள் இருந்தார்கள். 3 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். ஆமென். ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன செய்தார் என்றால், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களே அவன் என்ன சொன்னான் என்றால், யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் ஞானத்தில் தேறினவர்களும் துறை மக்களாய் இருக்கிறவர்களையும் திறமையுள்ள வாலிபர்களை 3 வருஷம் வளர்க்க வேண்டும், 3 years ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அரண்மனையிலே வேலை பார்ப்பதற்காக 3 வருஷம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டான். The purpose of the training was to transform Jews into Babylonians. எதற்காக அவன் ட்ரைனிங் கொடுத்தான் என்றால், யூதர்களை பாபிலோனியர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கப்பட்டது. brainwash the 4 Jewish young men and teach them how to think and live like Babylonians. அவர்களை எப்படி பாபிலோனியர்களை போல அவர்கள் திங்க் பண்ண வேண்டும், எப்படி பாபிலோனியர்களை போல அவர்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 3 ஆண்டுகள் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இவன் இங்கே எருசலேமில் இருந்து தானியேல், அது மாத்திரமல்ல அனனியா, மிஷாவேல், அது மாத்திரமல்ல அசரியா, 4 பேர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். பார்க்கும்போது அவர்களுக்கு புது பெயர் அங்கே பாபிலோனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்று கொடுக்கப்பட்டது, அனனியாவுக்கு சாத்ராக் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிஷாவேலுக்கு மேஷாக் என்று கொடுக்கப்பட்டது, அசரியாவுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று கொடுக்கப்பட்டது. இப்படி 4 பெயர்கள் அவர்கள் இட்டு புது பெயரை அவர்களுக்கு போட்டார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, புதிய இடத்திற்கு கடந்து போகிறான், புதிய பழக்க வழக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய மொழி அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். எல்லாம் மாறி அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையிலே இடம் மாறினாலும் அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்ளவே இல்லை. ராஜாவின் போஜனத்தினாலே தினம் ஒருவேளை அவர் குடிக்கும் பானமிடும் திராட்சரசமும் அவர் சாப்பிடும் ராஜ போஜனமும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தானியேல் என்ன சொன்னான் என்றால், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானித்துக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இடம் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் புதிய பெயர்கள் அவர்கள் இட்டாலும் எந்த காலத்திலும் அவருடைய வாழ்க்கையிலே தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தபடினால் அவன் தீர்மானிக்கப்பட்டவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆமென். அவன் என்ன சொன்னான் என்றால், 10 நாளளவும் எங்களை சோதித்து பாருங்கள். 10 days temptation, 10 நாள் சோதனை
சோதனை. 10 நாளுக்கு பிற்பாடு அவர்களை பார்த்தபோது எப்படி இருந்தார்கள் என்றால் பருப்பு காய்கறி முதலானவைகள் தான் சாப்பிட்டார்கள். ஆனால் 10 நாளைக்கு பின்பு பார்த்தபோது அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட 10 நாட்கள் உடைய வாழ்க்கையில சில சோதனைகள் கடந்து வரலாம், சில காலங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கடந்து வரலாம், சில சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில எதிராய் கடந்து வரலாம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 10 நாள் சோதனை, ஆனால் இவருடைய வாழ்க்கையில பார்க்கும் போது 10 மடங்கு சமர்த்தராக இவர்களை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். எருசலேமில் இருந்து தானியேலுடைய வாழ்க்கையில் ஆமீன் அந்நிய தேசத்திலே பாபிலோனில் இருந்தாலும் இடம் மாறினாலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆமீன். அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட வேலை பார்க்கிற இடத்திலே நீங்கள் இடம் மாறி இருந்தாலும், மற்றவர்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஒருபோது பாவம் செய்யவே கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல பாவம் சூழ்ந்து இருந்தாலும் உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தானியேல் எப்படி அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். ஆமென். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான், தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில காணப்பட்டான். அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யலாம். ஆனா நீங்க ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதுங்க. ஒருவேளை நீங்க தங்கி இருக்கிற இடமாய் கூட இருக்கலாம், அநேகர் பாவ சூழ்நிலைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதை மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் பிரதிபலித்து காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, படிக்கிற இடமாய் இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பாவம் செய்யாதுங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் ஒருபோது மறந்து போகவே கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆயிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்ற அநேக ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்களா? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். பிரான்ஸ் தேசத்தை அரசாண்டு வந்ததான ஒரு ராஜா இருந்தார். உள்நாட்டு கலவரத்தின் போது அந்த ராஜாவை என்ன செய்தார்கள் என்றால் கொன்று விட்டார்கள். அவர்களுடைய மகன் 7 வயது இருக்கும். அவனை என்ன செய்தார்கள் என்றால், அவன் சிறு வயதிலே அவனை கொன்று விட்டால் அவன் நேரடியாக பரலோகத்துக்கு போய்விடுவான். ஆகவே அவனை பாவத்திற்குள்ளாக்கி விட்டு பிற்பாடு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். அப்படி கொன்றுவிட்டால் அவன் அங்க பரலோகத்துக்கு போக மாட்டான், பாதாளத்துக்கு போவான் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆகவே இந்த 7 வயது சிறுவனை பாவம் செய்யும்படியாக ஒரு வயோதிப ஒரு தாயாரிடத்திலே கொண்டு போய் விட்டார்கள். அந்த வயோதிப தாயார் என்ன செய்தார்கள் என்றால், இவனை பாவத்திற்குள்ளாக்கும்படியாக கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, பாவ பழக்க வழக்கங்கள், திருடுகிறது எப்படி, பொய் சொல்லுகிறது எப்படி என்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுக்கும் போது பொய் சொல்லுவது எப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த ராஜாவின் மகன் என்ன செய்தான் தெரியுமா? நான் என்னுடைய தரத்தை விட்டு கீழாக வரமாட்டேன், நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? நான் ராஜாவுடைய மகன், ஆகவே எனக்கு பாவம் செய்ய தெரியாது. நான் ராஜாவின் பிள்ளை, ஆகவே எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் ராஜாவின் பிள்ளை, ஆகவே திருட தெரியாது என்று சொல்லி அவன் அந்த வயோதிப தாயாரிடத்திலே சொன்னானாம். அருமையான தேவ பிள்ளை, காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளாய் ஓடுகிற ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல. அவனுக்குள்ளாய் ஓடுகிற ரத்தம் அது ராஜரீக ரத்தம். அருமையான தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள ராஜரீகமான ரத்தம் ஓட வேண்டும். அபிஷேகிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகிக்கப்பட்ட ரத்தம் உங்களுக்குள்ளாய் ஓட வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினால் உங்களுக்கு
உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆமென் ராஜரீக ரத்தம் ஓட வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க அதை நினைக்கணும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆமென், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர், எனக்குள்ள சாதாரண ரத்தம் அல்ல ராஜரீக ரத்தம் ஓடுகிறது என்பது நீங்கள் நினைவிற்குள்ளாய் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். அருமையான பக்தன் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொன்னார்கள், ஆமென், எனக்கு பாவத்திற்கு பயப்படுகிற ஒரு 10 வாலிபர்களை தாருங்கள், நான் உலகத்தை கலக்கி காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாவம் சொன்னால் நடுங்கணும், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற 10 வாலிபர்கள் போதும், ஆமென், உலகத்தை கலக்கி காண்பிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அருமையான சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? படிக்கிற இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தானியேல் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, எருசலேமை விட்டு அவன் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனாலும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. பாபிலோனுக்கு நேராய் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் தேவன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டபடினால் அந்த இடத்திலேயும் அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய், பரிசுத்தமுள்ளவனாய், தீர்மானிக்கப்பட்டவனாய் அவன் வாழ்கிறவனாய் இருந்தான். இரண்டாவதாக ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்றால் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே அந்த 6ஆவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தபடினால ராஜ்யம் முழுவதைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜா நினைத்தான். இதை பார்த்ததானே அங்கே இருந்த தேசாதிபதிகள், அது மாத்திரமல்ல முக்கிய பிரபுகர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு குற்றத்தையும் அவனிடத்தில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவர்கள் எத்தனித்த போது ஆமென், தேவனை பற்றிய விஷயத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும், மற்ற விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை தேசாதிபதிகள், முக்கியமான அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தரியு ராஜாவிடத்தில் போய், தரியு ராஜாவே, 30 நாளளவும் எல்லா ஜனங்களும், தேசத்துள்ள எல்லா ஜனங்களைத்தான் சேவிக்க வேண்டும், உம்மைத்தான் ஆராதிக்க வேண்டும், மற்ற எந்த தெய்வத்தையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி நீர் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொன்னார்கள். அதே போல ராஜா கட்டளை பிறப்பித்தான். கட்டளை பிறப்பித்த போது கூட இந்த தானியேல் என்ன செய்தான் என்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலோ தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையோ எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானியேலுடைய வயது என்னவென்றால் 80 வயது. 80 வயதிலையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. இன்னைக்கு ஆலயத்திற்கு செல்கிற, ஆலயத்தில் ஆராதிக்கிற அநேகரை பாருங்கள், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு ஆமென், வயோதிபர்களை விட சின்ன பிள்ளைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்களே, ஆனால் அவர்கள் முழங்கால் படியிட மாட்டார்கள். விருந்து வீட்டுக்கு வந்தது போல உட்கார்ந்து எழும்பி அப்படியே போய்விடுவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 80 வயதிலையும் தள்ளாடுகிற வயதிலையும் முடியாத சூழ்நிலையும் அவன் என்ன செய்தான் என்றால் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எருசலேமுக்கு சென்று நியாயப்பிரமாண பலிகளை செலுத்தி அவனால் அங்கே தொழுது கொள்ள முடியவில்லை. சூழ்நிலை எதிராக இருந்தது. சூழ்நிலை எதிராக இருந்த போதும் தன்னுடைய வாக்குத்தத்த நாட்டை நோக்கி அவன் பார்த்து அவன் ஜெபி இருக்கிறவனாயிருந்தார். என்னுடைய தேசம் அழிகிறது, என்னுடைய இன மக்கள் அழிகிறார்களே அப்படிங்கிற ஒரு பாரம், ஒரு உத்வேகம், ஒரு ஆமென் அவனுக்குள்ளாகவே காணப்பட்டபடினால அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது? என் தேசம் அழிகிறது, என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாரம் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? கொஞ்ச நேரம் இருந்தாலும் நீங்க ஜெபிக்கிற பழக்கத்தை
பழக்கத்தை உங்க வாழ்க்கையில ஆமீன் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். செருப்பு தேய்வதை விட முழங்கால் தேய்வது மிகவும் நல்லது. முழங்கால தேய்ச்சி பாருங்க. இதுவரைக்கும் துணியை தேய்ச்சி பழக்கம் இருந்திருக்கலாம், ஆமீன், இதுவரைக்கும் பாத்திரத்தை தேய்ச்சி பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒண்ணு செய்யுங்க, உங்க முழங்கால தேய்த்து பாருங்கள். தானியேலுடைய வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தது, ஜெபிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதிராக இருந்தது. என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள் எழுந்தபடியினால அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். உங்க வாழ்க்கையில கூட சூழ்நிலை எதிராக இருக்கலாம், கவலைப்படவே கவலைப்படாதுங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆமென், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். சூழ்நிலைகளை சாதகமாக்குகிற ஒருவர் இருக்கிறார். சூழ்நிலைகளை உங்களுக்கு நேராய் மாற்றுகிற, உங்களுக்கு நேராய் திருப்புகிறதான ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்தில் பார்ப்போமே ஆனால் அநேக பக்தர்கள் ஜெபித்தார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோசேயுடைய வாழ்க்கையில பார்ப்போமே ஆனால் ஆமென், ரெவிதீமிலே வந்து நிற்கும் போது அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். மோசே ஒன்று செய்தான், ஆமென், தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருந்தான். தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைத்தது. தன்னுடைய கரத்தை அவன் தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்க கரத்தை உயர்த்தி இருங்க, உங்க வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஜெயம் கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகம பக்தர்கள் அப்படித்தான் ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய வாழ்க்கையில இன்னும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ எழுந்து அதிகாலமே எழுந்து சீனாய் மலையில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்னான். ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் இருந்து சீனாய் மவுண்டனுக்கு போகணும்னா 3.5 மணி நேரம், போக 3.5 மணி நேரம், வர 3.5 மணி நேரம், 7 மணி நேரம் டிராவல். அதை அவன் பார்க்கவில்லை. ஆண்டவர் சந்திக்கிற இடத்திற்கு என்னை வர சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதிகாலமே எழும்பி அவன் கடந்து போனான் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின கற்பலகை கொடுத்த கற்பலைகளை இழைத்து அவன் தன்னுடைய கரங்களை தூக்கி கொண்டு போனான். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்றார். அது மாத்திரமல்ல, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி மோசேயோடு கூட பேசினார். தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் ஆமென், உங்களால் சில நேரத்தில் சோர்வின் மத்தியில் ஜெபிக்க கூடாத சூழ்நிலைகள் வரும். பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது ஏன் நான் ஜெபித்து என்ன கண்டேன் என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும். கவலைப்படாதீங்க, அதிகமா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில 20 வருஷம் அவங்க மாமனார் வீட்டில் எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அவன் சேகரித்து அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது யாப்போக்கு என்கிறதான ஆற்றங்கரையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டேன். அப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் போகவிடேன் என்று சொல்லி கட்டியாய் பிடித்து கொண்டான். 20 வருஷம் இல்லாத ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில கொடுத்தார். நீங்க ஜெபிக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பர்திமேயர் என்ற குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆனா பக்கத்தில் உள்ளவங்களா என்ன சொன்னாங்க தெரியுமா? சத்தம் போடாத, அமைதியாயிரு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அவன் அதட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பர்திமேய குருடன் பக்கத்தில் உள்ள சலசலப்புகளை பார்க்கவில்லை, இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது பக்கத்தில் உள்ள சலசலப்பை பார்க்காதுங்க. அதிகமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அருமையான பக்தன் சொல்லுகிறான், சபை கூடுதலை நாம் விட்டு விட்டோமே ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்றால் புன்னகைப்பானாம். அது மாத்திரமல்ல,
நாம் வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்திவிட்டால் சாத்தான் என்ன செய்வானாம்? சிரிப்பானாம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டால் சாத்தான் என்ன செய்வானாம் தெரியுமா? குதித்து கும்மாளமிடுவானாம். சாத்தானை குதித்து கும்மாளமிட வைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். இல்லை, அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா நீங்க முழங்கால நின்று ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன். அவன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இரண்டாவதாக ஏன் வாழ்க்கையில ஜெயம் இருந்தது என்றால் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவதாக அவன் ஒரு ஆராதனை வீரனாய் காணப்பட்டான். அருமையான தேவ பிள்ளையே, பார்க்கும்போது அவன் சட்டத்தை மீறி அவன் ஜெபித்தான். ஜெபித்தபடினால அவனை சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் நிறைய இருக்கிற கெபியில தூக்கி அவனை தூக்கி போட்டாங்க. போடுறதுக்கு முன்னாலே தரியு ராஜாவுக்கு மனது இல்லை. ஆமீன். அவன் சாப்பிடாமல் இரவு முழுவதும் வாத்தியங்கள் எதுவும் தன்னிடத்தில் வராதபடி அவன் அப்படியே அமைதியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கங்களின் கெபியில போடுகிறதுக்கு முன்னாலே தானியேலை பார்த்து சொன்னார், ஆமீன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லிதான் அனுப்பினார். அது மாத்திரமல்ல, இரவு முழுவதும் தூங்காமல் அதிகாலையிலே தரியு ராஜா அந்த சிங்கத்தின் கெபியிலே போய் நின்று கொண்டு சத்தமிட்டு கூப்பிட்டார், ஆமீன், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜீவனுடைய தாசனே, சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி தானியேலை பார்த்து கேட்டான். அருமையான தேவ பிள்ளையே, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால, இடைவிடாமல் ஆராதித்தபடினால ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாராம். நீங்க இடைவிடாமல் ஆராதிச்சீங்கன்னா அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். ஒரு சிங்கம் கூட வாயை திறந்து என்ன செய்யல, அவர்களை பீறி போடவே இல்லை. மாறாக தேவனாகிய கர்த்தர் எல்லா சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டார். நீங்க இடைவிடாமல் ஆராதிப்பீங்கன்னா ஆண்டு அப்படிப்பட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆராதிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. டபுள் ஷிஃப்ட், ஆமீன், பணத்தின் மேலே குறிக்கோளா இருப்பார்கள். தேவ பிள்ளையே, உழைக்கிறதுக்கு பலனை தர்றது யார் தெரியுமா? ஆண்டவர் தான். ஆமீன். நீங்கள் ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். ஆராதனை என்றால் சர்வீஸ், ஆங்கிலத்திலே சர்வீஸ் சொல்லுவாப்ல. சர்வீஸ் என்றால் டூ வீலரை ஃபோர் வீலரை கொஞ்சம் அப்படியே சகதியோ ஏதோ ஆயிட்டுன்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டாங்கன்னா கொண்டு போய் சர்வீஸ் பண்ண கொண்டு போய் விடுவாங்க ஒர்க் ஷாப்பில். ஆமீன். நம்ம வாழ்க்கையிலையும் சர்வீஸ்க்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தவிர எதுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா அசடுகள், நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்கள், பாவ வாழ்க்கையில ஒழித்து கட்டும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் நாம் ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆராதனை 9 மணிக்கு என்றால் 9 மணிக்கு முன்பதாக நாம் போயிருக்க வேண்டும். 10 மணி என்றால் 10 மணிக்கு முன்னாடி போயிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆராதனை 11 மணிக்கு வருவாங்க. பிந்தி வர்றவங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேட் கமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டுன்னு எங்க போட்டிருப்பாங்க தெரியுமா? கல்யாண பத்திரிகையில செத்து போனவங்களுக்கு தான் லேட்டுன்னு போட்டிருப்பாங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறவர்கள், நீங்களும் நானும் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறபடினால, ஆமே, நாம் முன்கூட்டியே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் தானியேலுடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்த பின்பு பிசாசு அவரிடத்தில் வந்து ராஜ்யங்கள்லாம் காண்பித்து, நீ இவைகள் என்னிடத்தில் நீ விழுந்து வணங்கினா இவைகள்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி காண்பித்தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீ ஆராதனை செய்வாயாக, அவரிடத்திலே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டி விட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்ப்போமே ஆனால் 84 வயதுள்ள விதவை என்ன செய்தாள் என்றால், அவள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவள் ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதனை வீரனாய் இருந்தால் சிங்கங்களின் வாய்களை தேவனாய்
கர்த்தர் கட்டி போடுவார். ஆமென். சிங்கங்களின் கெபியில இருந்து தானியேலை எடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க யார் யார் இவனுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் மனைவிகளை தூக்கி கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலை கொண்டு போய் போட்டார்கள். கிட்ட வர்றதுக்கு முன்னால அத்தனை பேரை பீறி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தானியேலை பீறவில்லை? அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளையே, நீங்க ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆராதனை வீரனை பார்த்தாலே தெரியும், கை தட்டுறது தனியா தெரியும், பாடுறது தனியா தெரியும், ஜெபிக்கிறது தனியா தெரியும். அவர்களை பார்த்தாலே தேவ மகிமை இறங்குகிறதை காண முடியும். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நாட்டிய நடிகை ஒருத்தி இருந்தாள். ஆமென். நடனமாடும்படியாக தன்னுடைய விலை உயர்ந்த காரில் கடந்து சென்று கொண்டிருந்தாள். போகும் வழியில ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு ரிவைவல் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. சரி, காரை நிறுத்தினால் என்னதான் அங்கே பேசுகிறார்கள் பார்ப்போம் என்று சொல்லி சிறிது நேரம் கவனித்தாள். அந்த வார்த்தைகள் இவளுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்தது. இன்னும் அந்த வார்த்தைகளை கேட்க அவளுக்கு ஆசைதான். ஆனால் புரோகிராம் கரெக்டா போக வேண்டியது இருந்தபடினாலே தன்னுடைய நாட்குறிப்பேட்டை எடுத்தாள். டைரி எடுத்து எழுதினாள். ஆமென். என்ன எழுதினாள் என்றால், நாட் டுடே டுமாரோ என்று எழுதினாள். இன்னைக்கல்ல நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் எழுதினாள். எழுதிவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வேகமாய் பயணிக்கலானாள். சுமார் 5 நிமிஷத்துக்குள்ளாக அவளுடைய கார் வேகமாய் ஒரு மரத்தில் போய் மோதி அப்படியே இருந்த இடத்திலே மரித்து போனாள். யார் இவள் யார் என்று சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும்படியாக காரை திறந்து பார்க்கும்போது அந்த நாள் குறிப்பேடு திறந்திருந்தது. கடைசியாக அவள் எழுதின வார்த்தை என்றால், நாட் டுடே டுமாரோ, இன்று அல்ல நாளை எழுதப்பட்டிருந்தது. அருமையான சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில் கிடைக்கிற நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சின நாள் என்பது நம்முடைய நாள் அல்ல. தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமா இருந்ததென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இரண்டாவதாக அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவதாக அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். நீங்களும் நானும் அப்படி செய்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஜெயத்தை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமாய் இருந்தது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலும் ஜெயமாய் இருக்கும்படியாய் தானியேல் என்னென்ன காரியத்தை செய்தானோ அதே போல நாங்களும் செய்கிறவர்களாய் என் ஆண்டவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்நிய தேசத்திலே கடந்து போனாலோ தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை பிரதிபலித்து காண்பித்தான் ஆண்டவரே. நாங்களும் இருக்கிற இடத்துல உம்மை ஆராதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் தேவனாய் கர்த்தரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. எங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் தேவ செய்தி அவளோடு கூட கேட்டீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you.